ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமாங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண் பல ஆண்டுகளாக உதிரப்போக்கு பிரச்சனையில் இருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையின் நுனியை தொட்டு அவங்க சுகம் பெற்று அவங்களுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆமாங்க, இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட்டு சுகம் அடைந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த பெண் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் நுனியை தொட்டது மாத்திரம் இல்லை, அவங்க உண்மையிலே தொட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை தான் தொட்டாங்க. அவங்களுடைய விசுவாசம் அப்படியான ஒரு விசுவாசமாக இருந்தது. ஆமாங்க, இன்றைக்கி கூட நீங்கள் அப்படி பல பிரச்சனையில் இருக்கிறீங்கள, வியாதியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக வேணா இருக்கட்டும்ங்க, இன்றைக்கி ஏசப்பாவை விசுவாசத்தோடு நீங்கள் தொடும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்க வல்லமை வெளிப்பட்டு உங்களுக்கு பெரிய அற்புதங்களை இன்னைக்கு ஏசப்பா செய்ய ரெடியாக இருக்கிறாருங்க. அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறாரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய சாட்சியை சொல்ல போகிறீங்க. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது பண்ணி நடப்போம். காட் பிளஸ் யூ.